குக்கர் வெடிச்சு நிறைய விபத்துகள் நடக்கிறத நீங்க இருந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்ல நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல குக்கர்ல என்னென்ன பாகங்கள் இருக்கு? எதன் வழியா விபத்து ஏற்படுது? அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். குக்கருடைய கீழ் பாகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துட்டு கிடையாது. குக்கருடைய மேல் பாகமாகிய மூடியில தான் எல்லா விஷயமும் இருந்துட்டு அடங்கியிருக்குது. குக்கருடைய மூடியாகிய இந்த பகுதி இதை இருந்துட்டு வென்ட் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இதை இருந்துட்டு பாத்தீங்கன்னா சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குக்கருடைய மூடி பகுதியில் ஒரு சைடுல இருந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது இருந்துட்டு கேஸ் ரிலீசிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக குக்கர் விபத்து ஏற்படுறது இருந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லா இருந்துட்டு லோட் ஆகி அது வெளியே வர முடியாம போகும்போது தான் வந்துட்டு விபத்து ஏற்படுது. அதற்கு முக்கிய காரணம் இந்த வென்ட் டியூப் அப்படின்னு சொல்லி இதுதான். ஸோ நம்ம பொதுவாகவே இருந்துட்டு பாத்தீங்கன்னா குக்கர்ல ஏதாவது சமைக்கும் போது நம்ம பொருட்களை வச்சுட்டு இந்த மூடியை போட்டுட்டு இருந்துட்டு குக்கர் வந்துட்டு மூடவே கூடாது. அது ஒரு கொதி வந்த அப்புறமேட்டு அந்த வென்ட் டியூப் வழியா இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆவி வெளி வருதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகுதான் இருந்துட்டு நாம இந்த விசில் இருந்துட்டு போடணும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த விசில் இருந்துட்டு போடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு டைமும் இருந்துட்டு குக்கரை பயன்படுத்தி முடிச்ச பிறகு இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வென்ட் டியூப் இருந்துட்டு கிளீன் பண்ணும். நம்ம பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி வேக வைக்கும்போது அது இருந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வென்ட் டியூப்குள்ள இருந்து நடுவில் இருந்துட்டு மாட்டிக்கலாம். அது கழுவி நம்ம அப்புறமேட்டு வச்ச பிறகு இருந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி அதை இருந்துட்டு அடைச்சிக்கும். விசில் வர முடியாம இருந்துட்டு அடைப்பு ஏற்படும். அதன் மூலியமா இருந்துட்டு விபத்து இருந்துட்டு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல இதை நம்ம சரியா இருந்துட்டு கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாவே இருந்துட்டு போதும். விபத்தை 99% இருந்துட்டு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதை கிளீன் பண்றது நம்ம இருந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னூக்கு அப்புறமேட்டு இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சன்னமான ஊசி இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருந்துட்டு இதை நம்ம இருந்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதுல இருந்துட்டு அடைச்சிக்கிச்சு ஆனா அது நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இது பாத்தீங்கன்னா கேஸ் ரிலீசிங் சிஸ்டம் சொன்ன இந்த பகுதி வழியா தான் இருந்துட்டு கேஸ் இருந்துட்டு வெளியேறும். இது இருந்துட்டு நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு சமயமும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பகுதி சிவரை பார்த்த மாதிரி நம்ம வைத்தோம் அப்படின்னா ஆவி இருந்துட்டு வெளியேறும் போது அதாவது ஃபுல்லா லோட் ஆயிருச்சு, விசில் அடிக்க முடியல, விசில் வரையும் ஆவி வெளியே வர முடியாம இதன் வழியா வெளியே வரும்போது இருந்துட்டு செவத்தை பார்த்து வச்சிருக்கும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்துட்டு ஏற்படாது. அதே அதை நம்மள நோக்கி இருக்கிற மாதிரியோ திருப்பி சைடாக வச்சிருந்தாவோ அதை ரிலீஸ் ஆகும்போது இருந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஆவிப்பட்டு நமக்கு இருந்துட்டு காயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய இருந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் வழியாவும் வெளி வராம இருந்துட்டு அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தான் இதுன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி வால் அப்படின்னு சொன்ன இந்த பகுதி. இந்த சேஃப்டி வால் அப்படிங்கிற இந்த பகுதி இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லாக் ஆகி அடைச்சுதான் இருந்துட்டு இருக்கும். நீங்க உள் சைடு பாத்தீங்க அப்படின்னாலும் இருந்துட்டு லாக் ஆகி அடைச்சுதான் இருந்துட்டு இருக்கும். இது எப்பவுமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கணும். ரெண்டு பகுதியில இருந்து கேஸ் வெளியே வராது. அதாவது வென்ட் டியூப் வழியாகவும் சரி ரிலீசிங் சிஸ்டம் வழியாகவும் இருந்துட்டு கேஸ் வெளியே வராத சமயத்துல தான் இதன் வழியா இருந்துட்டு கேஸ் இருந்துட்டு ரிலீஸ் ஆகும். இதன் வழியா கேஸ் ரிலீஸ் ஆகிருந்து நமக்கு அந்த பிரச்சனையில இருந்துட்டு அவாய்ட் பண்ணி நம்மள இருந்துட்டு காப்பாத்தி கொடுக்கும். இந்த 3 பகுதியில இருந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சமயத்துல தான் இருந்துட்டு விபத்துகள் இருந்துட்டு ஏற்படுது. முதல் பகுதியாகிய இந்த வென்ட் டியூப் இதுல அடைப்பு ஏற்படாம இருந்தாவே இருந்துட்டு போதும் நம்ம விபத்தை இருந்துட்டு தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வென்ட் டியூப் அப்படிங்கிற இந்த பகுதி நல்லாவே இருக்கும்போது சில சமயங்கள்ல இந்த கேஸ் ரிலீசிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த பகுதியில இருந்துட்டு கேஸ் இருந்துட்டு வெளியே வரும். அது எதனால பாத்தீங்கன்னா டியூப் அதாவது இந்த லப்பர் இருந்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாதான் அது வரும். இந்த லப்பர் வந்துட்டு ரொம்ப தளர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த லப்பர் இருந்துட்டு மாத்திக்கோங்க. ஒரு கம்பெனி பிராண்டடான லப்பர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 இயர் இருந்துட்டு வரும். ஆனா நீங்க லோக்கல்ல வாங்கக்கூடிய லப்பர் இந்த மாதிரி இருந்துட்டு எடுத்து போட்டீங்க அப்படின்னா 3 மந்த் 2 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இருந்துட்டு போய்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். லப்பரை வந்துட்டு பார்த்து கவனமா இருந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் நீங்க யூஸ் பண்றீங்க, இப்ப குக்கரை யூஸ் பண்றீங்க, குக்கரை யூஸ் பண்ண உடனே இந்த டியூபை கழட்டி இருந்துட்டு தண்ணியில இருந்துட்டு போட்டு வச்சிருங்க. நீங்க அப்படியே அந்த குக்கர்ல இருந்துட்டு வைக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது ஹீட்லயே இருந்துட்டு இந்த டியூபும் இருந்துட்டு இருக்கும். அந்த குக்கரோட ஹீட்லயே இந்த டியூப் இருக்கும். அதனால சீக்கிரமா இந்த டியூபுடைய லைஃப் டைம் வந்துட்டு குறையும். மத்த பிரகாரம் எந்த வகையிலேயே இருந்துட்டு பாத்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப குக்கர் வெடிக்கிறது எதனால எந்த வகையெல்லாம் விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதுலயே நம்ம கவனம் செலுத்தி இருந்துட்டு பயன்படுத்தும் போது குக்கர்னால விபத்துகளை நம்ம இருந்துட்டு தவிர்த்து கொள்ளலாம்.